554 கணவர்கள் அவங்களோட சொந்த ஒய்ஃபால் கடந்த 6 மாதத்தில் இறந்துருக்காங்க. சில கொடூரமான கேஸெல்லாம் இருக்குது. ஒய்ஃப் வந்து தலையை துண்டித்து உடம்பெல்லாம் பீஸாக வெட்டி அதை கால்வாயில் தூக்கி போடுறது, அங்கே தூக்கி போடுறதுன்னு பல விஷயங்கள் வந்து நடந்திருக்குங்க. இதெல்லாம் கொடூரமான வழக்குகள். அப்படி இந்தியா ஃபுல்லாக கடந்த 6 மாதத்தில் என்ன நடந்தது, ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் இந்த டேட்டாவை எப்படி எடுத்தாங்க, எல்லாத்த பற்றியும் தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். குருகிராமில் ஏகம் நியாய் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தொண்டு நிறுவனம் இருக்குது. இந்தியாவில் எவ்வளவோ ஆண்கள் தங்களோட சொந்த ஒய்ஃபால் பாதிப்படைகிறாங்க, அது எத்தனை பேருன்னு கணக்கெடுப்போன்னு அவங்க வந்து வேலையை பார்க்குறாங்க. ஜனவரி 1, 2026 கரெக்டாக 6 மாதம் அந்த ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது அரசு தளங்களில் இருந்தெல்லாம் எடுக்கலை. இங்கே மீடியா இருக்காங்கள்ல, அதாவது நியூஸ் சேனல்ஸ், இவங்க அங்கே அது நடந்துட்டு இங்கே இது நடந்துட்டு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த டேட்டாவை மட்டும் எடுக்கிறாங்க. அதாவது இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்குது, எல்லா மூலைகளில் நடக்கிற சம்பவங்களையும் இந்த தொண்டு நிறுவனம் ஆய்வு பண்ணுது, மீடியாவில் வர்றதை மட்டும். அப்படி ஆய்வு பண்ணி 554 கணவர்கள் குடும்ப பிரச்சனைனாலையும் பொய்யான வழக்கை போட்டு இது மாதிரி ஒய்ஃபு கையால் இறந்தது, தற்கொலை பண்ணது அப்படின்னு 554 கேஸ் எடுக்கிறாங்க. இந்த 554 கணவர்களில் 322 கணவர்களை ஒய்ஃப் வந்து சொந்த கையால் கொள்கிறாங்க. நிலைமை யோசிச்சு பாருங்கள். அதாவது குத்தி கொள்கிறாங்க. அதில் சில கொடூரமான வழக்குகள்லாம் இருக்குது. இந்த 322 கணவர்களில் 194 பேர் எதனால் இறக்குறாங்கன்னா, ஒய்ஃப் வந்து கள்ளக்காதலனோட தொடர்பில் வந்து இருக்காங்க. இந்த சம்பவம் கணவனுக்கு வந்து தெரிஞ்சிருது. கணவன் வந்து எதுக்குறாங்க, நீ என்னை எதுக்குறியா, நீ உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்னு கள்ளக்காதலனோட சேர்ந்து கணவனை போட்டு தள்ளுறாங்க. இதே நேரத்தில் கணவன் வந்து மெனக்கட்டு வெளிநாட்டில் வேலை பார்ப்பாப்புல. எதுக்காக, ஒய்ஃபுக்காகவும் பிள்ளைங்களுக்காகவும். இங்கே இந்த லேடி வந்து ஒரு காதலனோட வந்து தொடர்பில் இருக்க வேண்டியது. அங்கே கணவனுக்கு அதெல்லாம் தெரியாது. அங்கே மெனக்கட்டு சம்பாரிச்சிட்டு, சரி இவ்வளவு சம்பாரிச்சிட்டோம், ஊருக்கு வந்து பெர்மனண்டாக தங்குவோன்னு வருவாப்புல. இப்படி வந்தோடனே ஆஹா இனிமேல் கள்ளக்காதலனோட இருக்க முடியாதுன்னு கணவனை போட்டு தள்ளுவாங்க. அது அந்த கணவனுக்கே தெரியாது ஒய்ஃப் வந்து இது மாதிரி தொடர்பில் இருக்காங்கன்னு. கள்ளக்காதலனோட சேர்ந்து கணவனை போட்டு தள்ள வேண்டியது. இப்படி 194 சம்பவம் கடந்த 6 மாதங்களில் நடந்திருக்கு. யோசிச்சு பாருங்கள். அதை தாண்டி எப்படி கொல்றாங்கன்னா, இது மாதிரி விஷத்தை வச்சு கொள்ள வேண்டியது, அப்படி இல்லைனா கரண்ட் இருக்குது பாருங்கள், அதை எப்படியோ பாய்ச்சி வந்து கொள்ள வேண்டியது, கழுத்தை நெரிச்சு கொள்ள வேண்டியது, இல்லாட்டி தலையை துண்டித்து உடம்பெல்லாம் வெட்டி வந்து வீச வேண்டியது, அதையும் தாண்டி உயிரோடு வந்து எரிக்க வேண்டியது. இது மாதிரி பல கொடூரமான சம்பவங்கள். விபத்துகள் மாதிரி வந்து அதை காமிக்க வேண்டியது. அதாவது இப்படி போனாருங்க, டக்குன்னு விபத்தாகிட்டு இறந்துட்டாருன்னு அப்படியே வந்து எல்லாரையும் மேனிப்புலேட் பண்ண வேண்டியது. இது மாதிரி பல சம்பவங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த விபத்து மாதிரி ரெடி பண்ணுறாங்கன்னு சொன்னல. இப்போ ரீசெண்டாக ஒரு சம்பவம் என்னென்னா, கணவன் வந்து ப்ளே ஸ்கூல் வச்சுருக்காப்புல. அந்த கணவனை போட்டு தள்ளுறதுக்காக ஒரிஜினலாக கட்டுவிரியன் பாம்பை அங்கே கட்டில் கொண்டு விட்டுறாங்க. அந்த பாம்பு கடித்து கணவன் இறந்து போகிறாப்புல. இது வந்து நார்மலான இறப்பு, ஏதோ பாம்பு உள்ளே போயிட்டு இறந்துட்டாருன்னு நினச்சாங்க. ஆனால் அந்த ஒய்ஃபு தான் மெனக்கட்டு கட்டுவிரியன் பாம்பை கொண்டு உள்ளே விட்டு வந்திருக்காங்க. இந்த சம்பவம் வெளியே வந்து அங்கே ஃபுல்லாக செம்ம ஷாக்கு. அடுத்த 88 பேர் எப்படி இறக்குறாங்கன்னா, குடும்ப பிரச்சனைனால ஒய்ஃபே வந்து போட்டு தள்ளுறது. என்னடா பொழுதுனைக்கு சண்டையாகிட்டு இருக்கு, இந்த வாழ்க்கை வேணாம், கணவனை போட்டு தள்ளுன்னு 88 பேரை போட்டு தள்ளியிருந்திருக்காங்க. இன்னும் வந்து மிச்சம் இருக்காங்க பாருங்கள், 194 சொல்லிட்டேன், 88 சொல்லிட்டேன். மிச்சம் இருக்கவங்களுக்கு வந்து பணப்பிரச்சனை. அதனால வந்து ஒய்ஃபுக்கும் கணவனுக்கும் அடிக்கடி சண்டை நடக்கும். அப்புறம் ஒய்ஃபோட மாமியார் வந்து அங்கே உள்ளவங்க, அந்த குடும்பத்தில் உள்ளவங்க, அவங்க வந்து சண்டை போட வேண்டியது. அவங்களோட அந்த தொடர்பில் ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே போட்டு தள்ள வேண்டியது. இது மாதிரி பல காரணங்கள்னால இந்த கணவன்கள் இறக்குறாங்க. 322 பேர் ஒய்ஃப் கையால் இறக்குறாங்க. இதுதான் உண்மை. அடுத்த 322க்கு அப்புறம் மிச்சம் இருக்காங்கள ஒரு 232 பேர், அவங்க தற்கொலை பண்ணி இறக்குறாங்க. அவங்க நார்மலாலாம் தற்கொலை பண்ணலை, ஒய்ஃப் போட்டு டார்ச்சர் பண்ணுறதுல அவங்க இறக்குறாங்க. இந்த 232 பேரில் 104 பேரை வந்து சும்மா பொழுதனைக்கு ஒய்ஃப் வந்து டார்ச்சர் பண்ண வேண்டியது. நீண்ட காலமாக வந்து குடும்ப பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. என்னடா அது வாழ்க்கை, பொழுதனைக்கும் சண்டையாக இருக்குது, ஒய்ஃப் பார்த்துக்கவும் மாட்டா, சரி ஓகே சூசைட் பண்ணிடுவோன்னு சூசைட் பண்ணுறாங்க 104 பேர். அதில் அடுத்த 57 பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இது மாதிரி ஒய்ஃப் இருக்காங்கள்ல, அவங்களோட மாமியார் இருப்பாங்க பாருங்கள், அவங்க போட்டு டார்ச்சர் பண்ண வேண்டியது. ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியது. மாமியார் ஒய்ஃபுன்னு எந்த டார்ச்சரும் தாங்க முடியாமல், இங்கே வேலையில் வர பிரச்சனை, இங்கே வீட்டுக்கு வந்தால் பிரச்சனை, இந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் 57 பேர் சூசைட் பண்ணி இறக்குறாங்க. அடுத்த 29 பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒய்ஃப் இது மாதிரி வந்து தொடர்பில் இருக்கிறது தெரிஞ்சு அவங்களால தாங்க முடியாமல் அவங்க சூசைட் பண்ணி இறந்து போகிறாங்க. மிச்சம் இருக்கவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா, இது மாதிரி பொய்யான வழக்கை போட்டு ஜெயிலில் தள்ள பார்க்குறது, இது மாதிரி பல காரணங்கள். இதனால் ஒரு குறிப்பிட்ட பேர் சூசைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உள்ள மாநிலங்கள்லேயே உத்தரப்பிரதேசம் இருக்குல்ல,
அங்கே தான் 93 ஒய்ஃபு அப்படியே 93 ஹஸ்பண்டை வந்து போட்டு தள்ளுறாங்க. 103 கணவர்கள் ஒய்ஃபு டார்ச்சர் தாங்காமல் உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 6 மாதத்தில் இறந்துருக்காங்க. அதை தாண்டி மத்திய பிரதேசம், தெலுங்கானா, ராஜஸ்தான், ஹரியானா, பீகார், கர்நாடகா, குஜராத் இந்த இடங்கள்ல எல்லாம் அதிகமான கொலை நடக்குது. என்ன கொலை? ஒய்ஃப் போட்டு தள்ளுற, ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை போட்டு தள்ளுறது தான். யோசிச்சு பாருங்கள். அதை தாண்டி என்னென்னா இந்த கொடூரமான வழக்கு இருக்குல்ல, இப்போ 322 கணவனை வந்து ஒய்ஃப் போட்டு தள்ளுனுச்சு. அதில் ஒரு 25 கொலை வழக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான வழக்கில் தலையை துண்டித்து உடம்பை கட் பண்ணி போடுறது தான். இவ்வளோ நாள் வாழ்ந்த கணவனை எப்படி தான் பீஸாக நறுக்கி போடுதுங்களோ தெரில. அவ்வளோ தைரியம் பாருங்களேன். அதாவது டிவோர்ஸ் வாங்குறதோட இது அவங்களுக்கு ஈஸியாக தெரியுது. அதை தாண்டி என்னென்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து புதைச்சி வைக்க வேண்டியது, உயிரோடு வந்து எரிக்க வேண்டியது. அதை தாண்டி கணவன் வந்து கணவன் இல்லை, ஒய்ஃப் வந்து கள்ளக்காதலனோட சேர்ந்து இங்கே எங்கேயாவது ஒரு மலை வீதியிலேருந்து தள்ளி விட்டுற வேண்டியது. கேட்டால் இது மாதிரி செல்ஃபி எடுக்க போனோம், தெரியாமல் கணவன் விழுந்துட்டாரு அப்படின்னு ட்ராமா போட வேண்டியது. இது மாதிரி பல சம்பவங்கள் கடந்த 6 மாதங்களில் நடந்திருக்கு. இதுவே சூசைட் வழக்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது இருக்கிறதுலே கொடூரமானது. ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபோட பிரியறதுக்கு பார்ப்பாப்புல. இங்கே ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா பிள்ளைய காமிக்கவே மாட்டாங்க, ஒளிச்சு வச்சுருவாங்க. இது மாதிரி உனக்கு வந்து பிள்ளையெல்லாம் காமிக்க முடியாது, அது உன் பிள்ளையாக இருந்தாலும் காமிக்க முடியாது அப்படின்னு ஒளிச்சு வைக்கிறாங்க. அந்த ஒரு டிப்ரெஷன் வந்து தாங்க முடியலை அவங்களால. அதை தாண்டி பொய்யான வழக்கை போட்டு வரதட்சணை கேட்குறான், அது கேட்குறான்னு உள்ளே தூக்கி போட வேண்டியது. இது மாதிரி காரணங்கள்னால ஹஸ்பண்ட் வந்து சூசைட் பண்ணி இறந்து போகிறாங்க. இதில் வந்து நம்ம வந்து பார்த்துருந்துருப்போம். அவ்வளோ பக்கத்துக்கு வந்து குறிப்புகள் எழுத வேண்டியது. என் ஒய்ஃப் வந்து இது மாதிரி டார்ச்சர் பண்ணான், அதனால இறக்குறேன் அப்படின்னு. அதையும் தாண்டி ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ஒரு சில மணி நேரம் வந்து பேசி எனக்கு வந்து இது மாதிரி கொடுமைகள் நடந்திருக்கு, நானும் வாழ போகிறல அப்படின்னு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இறந்துருந்துருக்காங்க. அன்னைக்கு அது மிகப்பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு. ஆனால் பாருங்களேன், காலப்போக்கில் அடுத்தடுத்த சம்பவங்கள் நடக்குது, அதை நம்ம மறந்து போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு தான் மறதிங்கிறது ரொம்ப இயல்பானதாக இருக்குது. அந்த சம்பவம் அப்போ வந்து பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு. இது மாதிரி தற்கொலை, கொலை இது மாதிரி இந்தியா ஃபுல்லாக கணவன்களுக்கு வந்து நடக்குது. இதில் என்னென்னா இப்போ ரீசெண்டாக இப்போ புனேவில் வந்து ஒரு கோட்டையிலேருந்து ஹஸ்பண்டை வந்து, அதாவது வருங்கால ஹஸ்பண்டை வந்து பிடிச்சி தள்ளி விட்டுருக்கோம் கள்ளக்காதலனோட சேர்ந்து. அது இந்தியா ஃபுல்லாக பேசப்பட்டுச்சு. என்னங்க அப்படி நடந்தது அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்தியாவில் 2 கணவர்கள் ஒய்ஃப் கையால் இறந்து போகிறாங்க. ஒரு கணவன் சூசைட் பண்ணி இறந்து போகிறாப்புல. எது? ஒய்ஃப் டார்ச்சர் தாங்க முடியாமல் இது என்னடா வாழ்க்கை அப்படின்னு ஒய்ஃப்னால் ஹஸ்பண்ட் சூசைட் பண்ணி இறக்குறாங்க. இதை நீங்கள் கேட்பீங்க, அப்போனா ஒய்ஃபெல்லாம் யாரும் இறக்கலையாடான்னு. கணவன் இறக்கிறத விட ஒய்ஃப் இறக்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒய்ஃபுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா, அதாவது பெண்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆதரவு அமைப்புகள் வந்து இருக்குது. இது மாதிரி சட்டங்கள்லாம் வந்து அவங்களுக்கு சாதகமாகலாம் இருக்குது. அவங்களுக்கு வந்து குரல் கொடுக்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அந்த சட்டங்களை தவறாக யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஏன்னா டெல்லியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு லேடியை வந்து ஆசிட் அடிக்கிறாங்க. இப்படி ஆசிட் அடித்தோன்னே டெல்லியில் ஃபுல்லாக அரசியல்வாதிகள்லாம் இதை பற்றி தான் பேசுகிறாங்க. இது மாதிரி என்னங்க ஆசிட்லாம் அடிக்கிறாங்க, என்னங்க சட்டம் ஒழுங்கு இருக்குதுன்னு பேசுகிறாங்க. கடைசியாக பார்த்தா அந்த பொண்ணு ஒருத்தனை கோத்து விடுறதுக்காக இதுவே பினாயில் ஊற்றிக்கிட்டு கொளுத்திருந்துருக்கு. இந்த சம்பவம் வெளியே வந்தோன்னா எல்லாரும் வந்து வாயை மூடிட்டாங்க அரசியல்வாதிகள். புனேவில் ஒரு ஃபேக் ரேப் கேஸ் வந்து நடந்துச்சு. யோசிச்சு பாருங்கள், இந்த சட்டங்களை தவறாக யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பெண்களுக்கு கொடூரங்களும் அதிகமாக வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு ஒரு ஆதரவு அமைப்பு இருக்குல்ல. ஆனால் ஆண்களுக்கும் இதே அளவுக்கு வந்து பாதிப்புகள் வந்து இருக்குது. ஆனால் அவங்கள பெருசாக யாரும் கண்டுக்கிறது கிடையாது. இப்போ கணவர்கள் இறக்குறாங்க, அவங்களுக்கு இது மாதிரி ஒரு கொடூரம் நடக்குது. ஆனால் ஒரு தேசிய தரவுத்தளம் வந்து கிடையாது ஆண்களுக்கு. நிலைமை யோசிச்சு பாருங்கள், ஆண்களை வந்து யாரும் பெருசாக கண்டுக்காமல் வந்து இருக்காங்க. நீங்கள் வந்து இதை எப்படி பார்க்குறீங்க? இத்தனை கணவன்கள் வந்து 6 மாதத்தில் வந்து இறந்துருக்காங்க. இந்த டேட்டாவை எப்படி எடுத்திருக்காங்கன்னா, நான் தான் சொன்னேன்ல, ஏகம் நியாய் ஃபவுண்டேஷன் வந்து இங்கே மீடியாவில் வந்தது, அதாவது நியூஸில் வந்து ரிப்போர்ட் ஆனதை மட்டுமே எடுத்து இதை சொல்லியிருக்காங்க. நியூஸில் ரிப்போர்ட் ஆகாமல் எத்தனை கணவர்கள் இறந்துருப்பாங்க, அந்த டேட்டாவெல்லாம் வந்தால் 6 மாதத்தில் எத்தனை கணவர்கள் இறந்துருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஒய்ஃப் டார்ச்சர் தாங்க முடியாமல் கணவன்கள் வந்து வெளிலையும் சொல்லாமல் மனசுக்குள்ளே வச்சு டிப்ரெஷன் ஆகிறவங்களும் இருக்கலாம். ஏன்னா அதனால தானே சூசைட் கேஸ் எல்லாம் நடக்குது. இந்தியாவில் இவ்வளோ கணவன்கள் வந்து இறக்குறாங்க, கொலைனாலையும் தற்கொலைனாலையும். ஒய்ஃபோட கவுண்ட் வந்து இதை விட அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நேரடியாக நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.